அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா 21 மற்றும் 22 இந்த தேதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும், இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. புதுவை மற்றும் காரைக்காலிலும் இதே போல இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. சில குட்டீஸ் இருக்கும் குட் ஈவினிங். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட் தான் வந்திருக்கும். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கனமழை வந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புயலாக வந்து உருவாகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை வானிலை மையம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ 33 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழைகளுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் நாளைக்கு கொடுக்க போகிறாங்க அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் ஆல் அடிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஓகே, தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக 33 மாவட்டங்களுக்கு அதிக கனமழை வச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை. ஸோ இந்த எல்லா மாவட்டங்களுமே பார்த்தீங்கன்னா அதிக கனமழை சொல்லியிருக்காங்க. ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்கான்னு பாருங்கள். அண்ட் இப்போ வீடியோ பார்த்துருக்க இந்த டைமிங்கில் உங்கள் ஏரியாவில் ரெயின் வந்து எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, ஹெவியாக இருக்கா, க்ளவுடியாக இருக்கா, இல்லை தண்டஸாக இருக்கா என்னென்ற மறக்காமல் கமெண்ட் நோட் பண்ணுங்கள். ஓகே, என்ன டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து அதிக கனமழை லீவ் சான்சஸ் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நாளைக்கு வந்து லீவ் அனௌன்ஸ் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் வந்து காலம் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி ஸ்கூல் கிளம்பும்போது மழை பெய்யல, பட் ஸ்கூல் கிளாஸ் நடந்துட்டு இருக்க டைமில் மழை பெஞ்சுன்னு மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, ஓகேவா, எந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுத்தாலும் உங்களுக்கு இன்ஸ்டாலாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்டோரி போஸ்ட் பண்ணுவேன், நியூஸ் போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், நான் அடுத்து எந்த ஒரு அப்டேட்ஸ் தாலும் உங்களுக்கு இமெயில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.